Good morning, everybody. Welcome to the live market analysis program LME. ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை 12 மணிக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டையுமே நம்ம லைவா அனலைஸ் பண்றோம். குயிக்கா இப்ப நம்ம மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ பீப்புள் கீப் கமிங் இன். நம்ம அப்படி கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். யா குட் மார்னிங் ஆண்டவழி மேடம், அஸ்வின், பாலா சார், யா கோகுல் சார், ஹவர் யூ, யா கிருபா சார், யா குட் மார்னிங் ஆல் ஆஃப் யூ, நந்தகுமார் சார், Rothman, Sachidanandam, Sasi sir. Okay, still is also back. So keep coming, sir. Suresh sir, Vasandan, good evening. Yeah, good morning. Alicham sir, good morning, all of you. Selva sir, yeah. So quick நம்ம நேரா மார்க்கெட்டுக்குள்ள போயிடலாம். என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் இப்போ நிஃப்டியோட சார்ட்டும் ஓகே. ஸோ நிஃப்டியில என்ன நடக்குது அப்படின்றது குயிக்கா ஒரு ரவுண்ட் பார்த்துடலாம். உங்க எல்லாருக்குமே நிஃப்டியோட சார்ட் தெரியும். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிக் பிக்சர் அப்படின்றத பார்த்துடலாம். இது வந்து ஸ்பாட் மார்க்கெட்ல இப்ப நம்ம பார்க்குறோம். நிஃப்டியோட சார்ட் உங்களுக்கு இப்போ முழுசா தெரியணும். ஸோ ஓவரால் பிக் பிக்சர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ ஒரு கன்சாலிடேஷன் மோட்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபார் பாஸ்ட் அபவுட் ஒரு 3 வாரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல அது ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளவே சுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஈவன் இந்த ரேஞ்ச் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நேரோட பண்ணோம் அப்படின்னு சொன்னா, எஸ் இட் இஸ் மூவிங் பிட்வீன் கீழே 25,250 மேல 26,050 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில கிட்டத்தட்ட ஒரு 750-800 பாயிண்ட்டுக்கு நடுவுல சுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிலைமை இன்னும் தொடருமா, இல்ல ட்ரம்ப்போட ஆக்ஷன் இதுல வந்து இதை வெளியில கொண்டு வருமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ குரூஷியல் பாயிண்ட் ஆஸ் ஆஃப் நவ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த 25,250 லெவல்ஸ் அப்படின்றத நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ இந்த 25,250 லெவல்ஸ் இஸ் ப்ரோக்கன் அப்படின்னு சொன்னா எஸ் தட் குட் பி அ ஷார்ட் ஃபால். பட் இது வார் வந்துச்சு, ஈரான் மேல ஏதாவது அந்த குண்டு போடுற வேலைகளை ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எஸ் தட் இஸ் பாசிபிள். அதனுடைய வைட்டல் சப்போர்ட் ஏரியாவா நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற ஒரு ஏரியா இந்த 24,350. ஸோ இங்க 25,000 நீங்க 300 350ல இருந்து 24,350 இது ஏதாவது ஒரு அன்டுவர்ட் இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னா தென் தேர் குட் பி அ டிராஸ்டிக் ஃபால். திஸ் 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் கூட ஹேப்பன் அப்படின்றதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். அதனால பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஷார்ட் டேர்ம் பிளேயர்ஸ் ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். லாங் டேர்ம் பிளேயர்ஸ் பயப்பட வேண்டியதில்லை. irrespective of all the fall, there will be a market likely to rebound and make a new high. So இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நம்ம we are looking at 29,000 as a target for 2026. அதனால எல்லா இறக்கங்களுமே என்னது வாய்ப்பு தான். பட் உங்களுடைய கேஷ் மார்க்கெட்ல டீல் பண்றது நல்லது. லீவரேஜ் பொசிஷன்ல அந்த மாதிரி நம்ம பொசிஷனை ஹோல்ட் பண்றது நாட் குட் பிகாஸ் ஆஃப் தி பிக் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் வாலட்டிலிட்டி. சரி, இதான் வந்து ஒரு பிக் பிக்சருக்கான ஒரு நிலைமையை நம்ம பார்த்துட்டோம். மேல 26,050 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு அதை உடனடியாக தாண்டுற மாதிரி இல்லை. ஆனாலும் நமக்கு இந்த இடத்துல ஓவராலா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செல்லிங் ப்ரெஷர் ஏரியா நமக்கு இன்டாக்டா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றதா இருந்தா நம்ம மேல 26,350. ஸோ இப்போ ஏரியா அப்படின்னு ஒய்டா பாத்தீங்கன்னா கீழே 24,350 அப்படின்னு வச்சுக்கலாம். மேல 26,350. இந்த 2000 புள்ளிகள் தான் இப்போதைக்கு ஒரு ரேஞ்ச். மிட் பாயிண்ட் எது? 25,350 ஆர் 300. இதான் மிட் பாயிண்ட். ஸோ மார்க்கெட் அப்படின்றது இப்போ இதை பிரேக் பண்ணும்போது கீழே இங்க வர்றதும் அப்புறம் இங்க ஸ்ட்ரகிள் பண்றதும், ஒருவேளை இதை பிரேக் பண்ணி மேல போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா தென் தேர் குட் பி சம் புல்லிஷ் ரிவர்சல் வரலாம். ஸோ இப்படிதான் இந்த ஓவரால் பிக் பிக்சர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இன்னைக்கான வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம நேரடியா ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கே போயிடலாம். ஸோ லெட் மீ கோ டு ஃபியூச்சர்ஸ் சார்ட். ஸ்டார்ட் வித் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது நம்ம நிறைய பார்த்துட்டே வரோம். எல்லாத்தையுமே நான் டெலிட் பண்ணிடுறேன். வீல் ஹேவ் ஃப்ரெஷ் லுக். போன வாரம் நமக்கு உடனடியா நம்ம பேசிட்டு இருக்கும் போதே தெர் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, கைமேல் பலன் அப்படின்னு சொல்ற மாதிரி உடனடியான ஒரு பிரேக் அவுட் ட்ரேடும் எல்லா டார்கெட்டுமே அச்சீவ் ஆனதையும் நம்ம பார்த்தோம். சரி, இப்ப இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறத பார்க்கலாம். ஸோ டுடே இட் இஸ் அண்டர் கோயிங் எ வெரி வெரி டஃப் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மேலேயும் கீழே போறதுக்கு முடியாம சிரமப்படுகிற ஒரு இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இதனுடைய தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில இருந்து இந்த எல்லையனால தாண்ட முடியாம இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் தி
இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் லெவலாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த லெவலில் அது உடைச்சிடுச்சு அப்படின்னா தட் குட் பி அ ஃப்ரீ ஃபால். ஸோ இதுக்கு கீழே நம்ம லெவல்ஸை மார்க் பண்ணிடுவோம். பொறுத்த வரைக்கும் 25,540 இதுக்கு கீழே there could be a free fall. Free fall அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் the first target likely to hit at 25,400 ranges. ஸோ ஒரு 120ல இருந்து 130 புள்ளிகளுக்கான ஃபால் அப்படின்றது கீழே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன் கேஸ் இஃப் இட் பிரேக்ஸ் ஆன் தி டவுன் சைட். ஓகே, ஸோ ரேஞ்ச் இப்போ இதுக்குள்ளதான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்குள்ளவே தான் பையிங் செல்லிங் இப்போதைக்கு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம இதுக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நமக்கான ஒரு பார்ட்டிசிபேஷன் ஏரியா அப்படின்னு சொல்லும்போது நான் இன்னும் கொஞ்சம் ரிஸ்கை குறைக்கிறேன். ஸோ இன்கேஸ் த ப்ரைஸ் dips to 25,584 we'll go for buy. I mark 25,584. This is our buy area. And we'll keep a stop loss of 35 points. And we'll also go for, you can also buy 25,500 C next week. ஸோ இந்த இடத்துல அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இப்போ வந்து நமக்கு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு போகுது, இதை கூட யூஸ் பண்ணலாமான்னா பண்ணலாம். பட் இதெல்லாமே சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ். அட்லீஸ்ட் இங்கிருந்து ஏறும்போது உங்களுக்கு ஒரு டீசென்டான ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது அதனுடைய டார்கெட் அப்படின்றது அட்லீஸ்ட் லைக் 700 நோக்கி போறது. 584னா 684 ஒரு 100 பாயிண்ட்ஸ்க்கான மூவ், 100 பாயிண்ட்ஸ்க்கான மூவ் அப்படின்றது ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் அதை நம்ம ரெண்டா பிரிச்சுக்கணும். 660ல ஒன்றும் 700ல ஒன்றும் நம்ம வச்சு யோசிக்கணும். ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 660 அப்படின்ற ஏரியாக்குள்ள உங்களுக்கு வரும்போது கிட்டத்தட்ட எவ்வளவு பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? ஒரு 35 பாயிண்ட், 40 பாயிண்ட் கூட கிடைக்கலாம். 30 பாயிண்ட்ல இதை புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பாயிண்ட ஒரு 50 பாயிண்ட்ல புக் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நம்ம இங்க யோசிக்கலாம். இஃப் இட் கிவ்ஸ் அஸ் என்ட்ரி இன் திஸ் ஏரியா, இறங்கி நமக்கு இங்க என்ட்ரி கொடுத்ததுன்னா இங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு ரீபவுண்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புல நம்ம பார்க்கிறோம். செல்லிங் வாய்ப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்லிங் வாய்ப்பும் நிறையவே இருக்குது. இதுல மார்க்கெட் இப்போதைக்கு சைட்வேல இருக்கிறதுனால நல்ல செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஸ்டில் இன்டாக்ட். இன்ஃபேக்ட் நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால அந்த எக்ஸ்பைரி முன்னிட்டும் இந்த எக்ஸ்பைரி கேம் ஸ்டார்டட். அதுக்கான காரணம் என்ன? ஸோ ஹியர் வி ஹாவ் அ நைஸ் பேட்டர்ன், ரைட்? இந்த பேட்டர்னும் உங்க கண்ணுக்கு இப்போ தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இந்த பேட்டர்ன் வகுப்புல படிச்ச அதே பேட்டர்ன் தான். ஸோ இப்போ நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த பேட்டர்ன் சக்சஸ் ஆகுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஃபெயில் ஆகுமா சக்சஸ் ஆகுமா? பிகாஸ் தெர் வாஸ் அ பிரேக் அவுட் டுடே இந்த மார்னிங். பட் அந்த பிரேக் அவுட் அப்படின்றதுக்கான லாஸ்ட் ஹோப் இது இந்த கப் அண்ட் ஹேண்டிலோட பேஸ், ஹேண்டிலோட பேஸ். ஸோ இந்த பேஸ் அதான் நம்ம ஏற்கனவே இங்க வச்சிருக்கிறோம். இதான் நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் லெவல்ஸ் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த கப்போட ஹேண்டில் உடைக்கப்பட்டால் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே இந்த லைன் தான். இது உடைக்கப்பட்டால் மேபி இது வந்து ஒரு எக்ஸிட்கான லாங் எக்ஸிட்டும் ஷார்ட்டுக்கான வாய்ப்பு. இங்க ஏற்கனவே ஏரோ மார்க் போட்டு வச்சிருக்கிறோம். ஸோ இந்த 550 லெவல்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி க்ரூஷியல். தென் திஸ் பேட்டர்ன் மே ஃபெயில். ஸோ இந்த பேட்டர்ன் இன்னும் வேலிடிட்டி இருக்கா, இன்னும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஸ்டில் ஓப்பன் as long as this low is, அதாவது இந்த கப்போட ஹேண்டிலோட லோவை அது உடைக்காத வரைக்கும் there is a still possibility. அது எப்போ நடக்கும்? இன்னைக்கா இல்லை நாளைக்கா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு அப்படின்னா தென் மேபி லாஸ்ட் செஷன்ல கூட அவங்க எடுத்துட்டு போகலாம். நாளையோட செஷன்லையும் இட் கேன் ஹேப்பன். ஸோ மேலே நம்ம செல்லிங்க்கு ஒரு இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இருந்தாலும் கூட டார்கெட்டா இப்போ நம்ம எதை வைக்க வேண்டியிருக்கு? 25,000, இந்த 970, 978 இந்த ஏரியா ஸ்டில் இஸ் அ டார்கெட். இந்த பேட்டர்னுக்கு உண்டான டார்கெட் 25,970. Still the target is there.
ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு டிப் ஆகும்போது வாங்கலாம் அப்படின்றது ஒண்ணு. இந்த இடத்துல வாங்கினா சேஃப் பிளே. பட் நடுவுலயே இந்த இடத்துல திரும்பிடுச்சு சார், இங்கேயே வாங்கிக்கலாமா அப்படின்னா அது ரிஸ்க் எடுக்கிறவங்களோட நிலைமை பொறுத்து. ஏன்னா இது இன்ட்ராடே ட்ரேட் இல்லையா, வில் மேக் 1 or 2 trades அண்ட் வில் வைண்ட் அப். ஸோ இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இட்ஸ் டேக்கிங் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ஸ்டார்ட் அட்டெம்ப்டிங் டு ரீபவுண்ட். ஸோ இதை பிரேக் அவுட் ட்ரேட்ல நான் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம்? யூ வில் ஹேவ் டு வெயிட். ஸோ இஃப் திஸ் பிரைஸ் இந்த மேல எல்லையை நம்ம போட்டிருக்கோம். ஸோ இஃப் இட் ஸ்டார்ட் பிரேக்கிங், எஸ் அந்த பிரேக் அவுட்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். திஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, இட்ஸ் ஒன்லி ஃபார் தி ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ் ஆர் ஃபெமிலியர் வித் ஃபாஸ்ட் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். ஸோ இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிரேக் அவுட்டா இருக்கணும். சம்டைம் இட் ஃபெயில்ஸ், தென் நம்ம சின்ன ஸ்டாப் லாஸ்ல வெளியில வரணும். ஸோ இப்போதைக்கு நம்ம பை சைட் ஆஃப் த மார்க்கெட்ல நிற்கிறோம். பேட்டர்ன் ஆல்சோ இன் அவர் ஃபேவர், பட் ஸ்டில் இஃப் இட் இஸ் பிரேக்கிங் 25,000, நான் இந்த இடத்துல 540 போடுறேன், ஒரு 10 பாயிண்ட் கம்மி பண்ணியே போடுறேன். இஃப் இட் பிரேக்ஸ் 25,540 பிலோ 25,540 நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ we can sell with the stop loss of 35 points. கீழே உங்களுக்கு ஏறக்குறைய 130 பாயிண்ட் கூட இறங்கலாம் இதை உடைச்சது அப்படின்னு சொன்னா. அதனால நம்ம ஸ்டாப் லாஸ் 35 பாயிண்ட் வைக்கிறது தப்பு இல்லை. புட்டும் எடுக்கலாமா அப்படின்னா தட் இஸ் ஆல்சோ யூ கேன் பிளான். இது ஒன்ஸ் இதை உடைச்சு கீழே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா யூ கேன் பிளான் டு பை 25,700. ஸ்டாப் லாஸ் 20 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த இடம் தான் நம்ம குரூஷியல் ஏரியாவா நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இந்த பிரேக் அவுட் ஆல்சோ இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி, நாட் ஃபார் எவ்ரிபடி. ஏன்னா ஃபால்ஸ் பிரேக் அவுட்டாக ஹேண்டில் பண்ண தெரியணும். இது வந்து பிரேக் அவுட் பையாவும் நமக்கு இங்கே இருக்கு 25,710. ஓகே. ஸோ இதான் நமக்கு இப்போதைக்கு உடனடியாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன் நிஃப்டி அண்ட் வில் கோ டு பேங்க் நிஃப்டி. இப்போ பேங்க் நிஃப்டிக்குள்ள வரும். அதனுடைய நிலைமை என்ன? நேரம் ஃபியூச்சர்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதனுடைய நிலைமை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். சரி, போன வாரம் சொன்ன உடனே நமக்கு உடனே பிரேக் அவுட், ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் எல்லாமே டக்குன்னு நேத்திக்கு போன மண்டே அச்சீவ் ஆனது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ நவ் திஸ் இஸ் ஆக்சுவலி ஃபியூச்சர்ஸ் டேட்டா. ஸோ நமக்கு பிக் பிக்சர் பார்க்கணும் அப்படின்னா ஸ்பாட் எடுக்கிறது பெட்டர் அப்படின்றதுனால ஐ டேக் நிஃப்டி பேங்க் ஃபார் அ செகண்ட், தென் வில் கோ ஃபார் ஃபியூச்சர்ஸ். ஸோ இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா இட் இஸ் லுக்கிங் ஸ்ட்ராங். கரண்ட்லி த வே இட் இஸ் மூவிங், இட் இஸ் ஷோயிங் லாட் ஆஃப் ஸ்ட்ரென்த். ஆனா இன்னைக்கு வந்து காலையில நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி ஒரு வீக்னஸ் காட்டினது உண்மைதான். பட் இருந்தாலும் ஓவராலா அப்படின்னு அதனுடைய நிலைமையை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஸோ ஓவராலா நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் சேனலுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலயும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த அப் ட்ரெண்ட் சேனலுடைய மையப்பகுதி 50% ஏரியா still looking as a strong support. That itself is telling us the momentum is strong still. ஓகே. ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கவுண்டரா தான் இப்பயும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே சமயம் இந்த இந்த 50% லைனுக்கு கீழே முடிஞ்சிருச்சுன்னா தென் இந்த லோவர் லெவல் ஆஃப் திஸ் அப் ட்ரெண்ட் சேனல் நோக்கி வரலாம். இது வந்து ஒரு பிக் பிக்சருக்காக நான் கொடுத்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இட் இஸ் வெரி க்ளோஸ் டு சப்போர்ட் லெவல். ஹோல்ட் பண்ணுமா இல்லையா அப்படின்றத இப்போ கொஸ்டின். ஸோ குயிக்கா லெட் மீ கோ டு த ஃபியூச்சர்ஸ். நவ் I'll go to Nifty, Bank Nifty Futures. ஓகே. ஸோ பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இன்னைக்கு ட்ரேடுக்காக நிலைமை என்ன அப்படின்றத பார்க்கலாம். மார்னிங்ல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a lot of weakness. நிஃப்டியை விட வீக்கா இருக்கா அப்படின்னா ஆன்சர் இஸ் எஸ். மார்னிங்ல இருந்து ஒரு வீக்னஸ் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பா அதனுடைய செல்லிங் ப்ரெஷர் எந்த ஏரியால இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு
ஏறக்குறைய இந்த ஏரியால தான் நமக்கு செல்லிங் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கிறது பார்க்குறோம். ஸோ மார்னிங் கூட பார்த்தீங்கன்னா இட் கேவ் an entry செல் என்ட்ரி அண்ட் ஸ்டார்டட் ஃபாலிங். ஓகே, அப்ப மேல இது ஒரு சீலிங் மாதிரி ஆயிடுச்சா, இதை தாண்டறது கஷ்டமா அப்படின்னா அப்படி கூட இன்னைக்கு இருக்கலாம். ஸோ 61,490ல இருந்து 61,000 ஏறக்குறைய 590 600 கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு அந்த 100 பாயிண்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலா எடுத்துக்கலாம். 61,500 to 61,600. So this is a strong resistance as of now. அப்ப இதுக்குள்ளதான் அந்த கேம். மேல போனா செல் பண்ணலாம். இப்போ அந்த ஒரு ரெக்கவரி மோட் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்க்கலாம். தாக்கு பிடிக்கும் அது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரெக்கவரி எப்படி கேப்சர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அந்த ரெக்கவரியை கேப்சர் பண்றதுக்கு நம்ம ப்ளே பண்ண வேண்டிய இடம் இதுதான். ஒருவேளை டிப் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? we'll try to capture from here. இதை பை பண்றதால 61,100 ரேஞ்சில் நம்ம பை பண்ணலாம். 60ல இருந்து 70 பாயிண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் போடணும். 61,100 buy at 61,100 and we'll keep a stop loss. Maybe 60 points. 70 வச்சா நல்லது. 60 also very decent stop loss. Of course, any buy long here, always booking area எங்க இருக்கு? 61,285 is the booking area. So அதை நம்ம மார்க் பண்ணிடுவோம். So your profit booking should happen around 61,285. ஓகே, ஸோ இதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா நல்ல மூவ் வருமா? எஸ். ஸோ டெஃபினெட்லி இந்த ப்ராஃபிட் புக்கிங் ஏரியாவையும் அது தாண்டிடுச்சு அப்படின்னா from here there could be a sizable upward movement. That's also a breakout trade. ஸோ இங்க புக் பண்ணிட்டவங்க லாபம் இருக்கிறவங்க they can also take. ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்து பார்க்கலாமா? எடுக்கலாம். பட் ஒன்லி திங் இஸ் இந்த ப்ராஃபிட்டை இதுக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிக்கணும். ஸோ யூ ஷுட் வெயிட் ஃபார் அ பிக் ப்ராஃபிட். ஸ்டில் இங்க நீங்க புக் பண்ணீங்கனாலும் அடுத்த ஒரு ட்ரேட் பிரேக் அவுட்ல நடக்குமானா பிரேக் அவுட் பை. That is also gain. ஆப்ஷன்ஸும் இதில் அப்படியே எடுத்துக்கலாமா அப்படின்னா எஸ் டெஃபினெட்லி. நீங்க 61,000 அப்படின்னு ரவுண்ட் நம்பர்லையும் இங்க வரும்போது 61,500 புட்டும் எடுத்துக்கலாம். இது ரெண்டு இடம் தான் நம்ம ஆப்ஷன்ஸ்க்கு நல்ல இடம். ஸோ இங்க வரும்போது we buy 61,500 PE. இங்க வரைக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் எடுத்தா கூட ஓகே தான். நல்ல வாலட்டிலிட்டி இருக்கிறதுனால குவிக்கா இன்ட்ராடேக்கும் நீங்க உள்ள போய் உடனே வெளியே வந்துடலாம். இட்ஸ் நாட் மூவிங் இமீடியட்லி எக்ஸிட் பிகாஸ் ஆஃப் டைம் டிக்கெட். இங்க வரும்போது நம்ம we can plan 61,000 ஆப்ஷன்ஸ் வரும்போது 61,000 C. The stop loss we can keep about 30 points or maximum 40 points வைக்கலாம். 35 is okay. 35 points stop loss வச்சு எடுக்கலாம். வேலையை அதே மாதிரி 35 points ஸ்டாப் லாஸ் வச்சும் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சப்டியூட் அப்படின்னு சொல்லலாம். மார்னிங் இந்த வேகம் என்னாச்சு என்ன பண்ணிட்டு இருக்கு? இட் இஸ் வெரி கூல் அண்ட் வெயிட்டிங் ஃபார் பிரேக் அவுட். ஒன்று கீழே இல்லைன்னா மேலே. ஸோ இது ட்ரம்ப் கையில் இருக்கா இல்லை மார்க்கெட் கையில் இருக்கான்னு தெரியல. ஏன் அப்படின்னு சொன்னா இட் இஸ் வெயிட்டிங் ஃபார் குட் எனி ஈவெண்ட் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ஜோன். நேற்றுக்கும் ஃப்ரைடேவும் இன்னைக்கும் இந்த ஜோனை ஹானர் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ we'll have to wait for the breakout. Within this, we'll make small trades with a clear stop loss, with a clear risk management. நம்ம ரூல்ஸை மறக்கக்கூடாது. ஆல்வேஸ் ஃபாலோ த ரூல்ஸ். 1 or 2 trades in a day. ஒரு ட்ரேட் லாபம் இருந்தால் அன்னைக்கு பேக் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 ஸ்டாப் லாஸ் ட்ரேட்னா ஸ்டாப் பண்ணிடலாம். Wish you all the best, everybody. We'll meet next week, Monday. Thank you. Bye-bye. Thank you, sir. Welcome, sir. Bye, sir. Thank you, sir. Okay, madam. Thank you, sir. Welcome, sir. Bye, sir.